நிம்மதி, நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நல்லா கேளு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த லெவலுக்கு முடிவெடுத்த பிறகு என்னால எங்க அம்மா கன்வின்ஸ் பண்ண முடியலனாலும் சரி, இல்ல உங்க அப்பா கன்வின்ஸ் ஆகலனாலும் சரி, நான் கண்டிப்பா உங்க இடத்துல தாலி கட்ட வேண்டி. நம்ம 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. நம்மளுக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சுடி. நம்ம ஏற்கனவே பாதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நிம்மதி நிம்மதி ப்ளீஸ் டி, நான் சொல்றதை கேளுடி. ஏய், நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? கதவை திறடி. திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். திறக்க மாட்டேன்? உன்ன உடைச்சு திறக்க வேண்டியதான். ஆதி. ஏய் மச்சான், என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? இறங்கடி முத, இறங்கடி கீழே. டேய் ஏடா கத்துற? கொத்தம் நீ பண்ற வேலைக்கு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? கீழே இறங்கடி. நான் கீழ இறங்க முடியாது. நான் சாக தான் போறேன். நிம்மதி வேண்டாம். நான் கோவப்பட்டு நீ பார்த்ததில்ல. பாத்துறாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. எதுக்குடா கோவப்படுற? நீ எதுக்கு கோவப்படுற? நான் மட்டும் செத்துட்டேன்னு வெச்சுக்கோயேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ உங்க அம்மா சொல்ற பொண்ணைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எங்க அப்பாக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் நான் இருக்க மாட்டேனே. அப்புறம் என்ன? எல்லா பிரச்சனையும் நான் ஒருத்தி இல்லனா சால்வ் ஆயிடும். கிளிக்கும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? வாயில நல்லா வந்துரும். இங்க பாரு நிம்மதி, நீ தேவையில்லாம இந்த சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. கொஞ்ச நாள் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா? உங்க அரஞ்சேன்னு வெச்சுக்கோ. என்னால வெயிட் பண்ண முடியாதுடா. நான் சாக தான் போறேன். சொல்றதே கேட்க மாட்டல உன்ன. என்ன 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 பண்ண போற? ஏய் போடி. ஏடி என்ன எங்க நீ அடிச்ச ஏடி கிடக்கிற ஏடி என்ன எங்க நீ தொலைச்ச ஏடி நானும் முழிக்கிறேன் ஏடி உன்னை பார்த்ததனால சோலி இப்ப முடிஞ்சதே. லூசு லூசு லூசாடி நீ. கிறுக்கி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. டேய் எதுக்குடா இப்ப என்ன கீழ தள்ளி விட்ட? கீழே தள்ளி விடாம பின்ன கயித்துல தொங்கன உன தொங்க விட்டுட்டு போயிருக்கணுமா? கொஞ்ச நேரத்துல இப்படி டென்ஷன் ஆக்கிட்ட. என் உசுர என் கையில இல்லடி. தலையை பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சத்தியமா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. ஐயோ, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஏன் இப்படி பண்ற? அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டோன்னே என் மனசு எவ்வளவு பதறிச்சு தெரியுமா? பதறணும்னு தானே அனுப்புன? என்னது? என்ன சொன்ன? நீ பதறணுங்கிறதுக்காக தானே நான் உனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜே அனுப்புனேன். புரியல. இப்ப புரிய வைக்கிறேன் பாரு. டைம் என்ன பாரு. டைம் என்ன? 12 ஆக போகுது. இப்ப அதுக்கு என்னடி? இன்னைக்கும் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ. இந்த சிறுக்கி மனவு சிற முறுக்கி கொடுக்க அந்த முரட்ட பயிரும் வருவானா? அப்ப நீ நான் சாக போறேன்னு எனக்கு வாய்ஸ் அனுப்புனது, இங்க வந்து தூக்குல தொங்குற மாதிரி நின்னதெல்லாம் பிராங்க். ஒன்னு சும்மா பிராங்க் பண்ணேன். பிராங்க் பண்ணியா? எதுக்காக இப்படி பண்ண? உன் பர்த்டே அன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு ஒன்னு பார்க்கணும்னு தோணுச்சு மச்சான். அதனால தான் சும்மா அப்படி பிராங்க் பண்ணி கூப்பிட்டேன். நார்மல் டேஸ்ல இருந்தா உன்னை பார்க்கணும்னு தோணுதுன்னு சொன்னாலே வந்திருப்ப. உன் பர்த்டேல லைட்டா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை இங்க வர வைக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். மச்சான். ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனக்கு இருக்காட்டும் தெரியுதா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் பர்த்டேக்கு 12 மணிக்கு பார்க்கணும்னு வேற எதையாவது சொல்லி வர வச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானடி. ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடி என் மனசை பதற வச்சு இவ்வளவு தூரத்துக்கு வர வச்ச? சொல்லு. போய மூடு. போய திறந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எவ்வளவு டென்ஷன்ல பதறிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து வந்தேன் தெரியுமா? என் உசுரே என் கையில இல்லடி. அந்த அளவுக்கு பதட்டமாய் வந்தேன். இங்க வந்து பார்த்தா பிராங்கும் பிராங்கு நல்லாதான் வாயில வருது. அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டோன்னே என் நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சுடி. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவ்வளோ ஒரு பதட்டம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எனக்கு அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல அது லாஸ்ட்ல சொல்லிருக்கலாம்லடி, நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன்னு. மச்சான் இல்லடா, நான் வந்து உன்னை இங்க வர வைக்கணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன்டா. நான் பண்ணது தப்பு தான்டா. சாரிடா. என்னடி தப்பு? என்ன தப்பு? பண்ணும்போது தெரியலையா நீ பண்றது தப்புன்னு?
1 மணி நேரமா என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இப்ப சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே முடிஞ்சிருமா? முடிஞ்சிருமாடி? இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கலடா. வேற என்னடி நினைச்ச? வேற என்ன நினைச்ச? இவன் கிட்ட சாக போறோன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்போம். இவன் நேர்ல பதட்டமாயே உண்மையாவே வரானா இல்ல வீட்ல ஜாலியா உட்காந்துக்கிறானான்னு இன்னும் டெஸ்ட் பண்றியா? இன்னும் டெஸ்ட் பண்றியான்னு கேட்டேன். மச்சான் அப்படிலாம் இல்லடா, இப்படிலாம் பேசாதடா. நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணலடா. நீ எப்படியும் பதட்டமாய் வருவேன்னு தெரிஞ்சுதான்டா நான் அப்படி பண்ணேன். ஏன்னா உன் பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. அதனால தான்டா இப்படி பண்ணேன். மச்சான் சாரிடா. உன் ஃபீலிங்ஸ்ல எல்லாம் நான் விளையாடல மச்சான். சாரிடா. சாரி 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 எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டா எல்லாம் முடிஞ்சிடும்ல. மச்சான் நான் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலடா. நீ வருவேன் என்ன திட்டுவேன்னு எனக்கு தெரியும். நான் ரோஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா நீ சமாதானம் ஆயிடுவேன்னு நினைச்சேன்டா. சாரிடா. ஏய் மனுஷன் அவ்வளவு பதட்டத்துல இருக்கேன்டி. இப்ப வரைக்கும் எனக்கு கையெல்லாம் நடுங்குது தெரியுமா? நீ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினதுக்கு அப்புறம் என் மனசுல உள்ள வலிய என்னால வாயால கூட சொல்ல முடியல. அப்படி இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட வலிச்சதே கிடையாது. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. மச்சான் ச்சே, உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத. அப்படி சொல்லாதடா. சாரிடா சாரிடா ப்ளீஸ்டா. சாரிடா. போதும். இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பேசவும் பேசாத, என் மூஞ்சிலையும் முழிக்காத. டேய் நில்றா மச்சான். நான் பண்ணது தப்பு தான்டா. நில்லுடா மச்சான் நில்லு. ஐயோ கடவுளே, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியலையே. மச்சான் ஜாலியா எடுத்து பண்ணலன்னு நினைச்சேன். அவன் என்ன இவ்வளோ சென்சிட்டிவ் ஆயிட்டான். இப்ப என்ன பண்றது? அவனை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? ஆதிப்பையா விடுங்க சொல்றேம்மா. ஆதி ஆதி என்ன பாச்சு? எல்லாத்தையும் நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே, உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. ஆதி ஏன்பா கோவமா போறீங்க? நீங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. ஆதி சாரிடா. மச்சான் டே சாரிடா. இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன். சத்தியமா நான் நினைக்கல மச்சான் இவ்வளோ டென்ஷன் ஆவேன்னு. சாரிடா. சாரி 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 1000 வாட்டி கூட சாரி கேட்குறேன் மச்சான். சத்தியமா ஃபீலிங்ஸ்ல நான் விளையாடலடா. சாரிடா. நிம்மதி ஏய் என்னடி இது? கதவெல்லாம் உடைஞ்சிருக்கு. சேர் அங்க கிடக்கு. ஏதோ கயிறு மாதிரிலாம் தெரியுது. ஆதி தம்பி வேற கோவமா போறாப்ல. என்னடி இன்னமும் நீ வேற அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அம்மா தப்பு பண்ணிட்டேம்மா. தெரியாம ஒரு விஷயத்துல விளையாடிட்டேம்மா. ஏய் என்னடி சொல்ற? முதல்ல அழுகாம தெளிவா சொல்லு. என்னாச்சு? அப்பா என்ன திட்டிட்டு வெளியே போனாருல. ஆமா. அதுக்கப்புறம் நான் ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துட்டேன். அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம் தைரியத்தை வர வச்சு ஆதிக்கிட்ட கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நாளைக்கு ஆதிக்கு பர்த்டேன்னு. அவனை சும்மா பிராங்க் பண்றதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேம்மா. என்னன்னு? அப்பா என்ன திட்டாரு. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் சாக போறேன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேம்மா. அப்புறம் அவன் ரொம்ப பதட்டமாயி வீட்டுக்கே வந்துட்டாம்மா. வந்ததுக்கு அப்புறம் கூட நான் சொல்லாம அப்படியே அவன் கிட்ட ரூம்குள்ளேயே நின்று பேசிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சேர் இந்த கயிறெல்லாம் ரெடி பண்ணி சூசைட் பண்ற மாதிரி பிராங்க் பண்ணேம்மா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன அடிச்சிட்டு போயிட்டான். என் ஃபீலிங்ஸ்ல விளையாடுறியான்னு கேட்டு ரொம்ப திட்டாம்மா. அம்மா என்னம்மா நீயும் அடிக்கிற? ஆதி உன்னை அடிச்சானா? ஆமாம்மா. உன்னெல்லாம் அடிச்சதோட விட்டுட்டானா அவன்? அப்படியே அந்த தூக்கு கயிறுல தொங்க விட்டுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. ஒன்ன மாதிரியா? அவன் நல்லவன், அடிச்சதோட விட்டுட்டு போயிட்டான். என்னம்மா நீயும் இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனாமா. ஏண்டி அறிவு கேட்டவளே, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே அந்த பிள்ளை எவ்வளவு மனசுக்குள்ள பதட்டத்தோட இங்க வந்திருக்கோம். வர வழியில ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுவ?
உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அந்த பிள்ளை வண்டியில எவ்வளவு பதட்டமா வந்திருக்கோம். கொஞ்சம் கூட அதுல யோசிக்கவே மாட்டியாடி? அம்மா, நீ என்ன குழந்தையா? பிராங்க் பண்ணி விளையாடுறதுக்கு நீ என்ன குழந்தையான்னு கேக்குறேன். இதெல்லாம் யோசிக்க கூட அறிவில்ல. அம்மா அம்மா சாரிம்மா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் இவ்வளவு சீரியஸான விஷயம்ன்றது எனக்கு புரியுது. நான் ஏதோ அவனுக்கு பர்த்டே, அவனை 12 மணிக்கு கரெக்டா பார்க்கணுங்கிறதுக்காக தான்மா வர சொன்னேன். ஏய் எருமை, அவன் என்ன மொத்த பசங்க மாதிரியா? நீ மனசு சரியில்லைன்னு போன் அடிச்சோடனே அடுத்த செகண்ட் இங்க வந்து நின்னாண்டி அந்த பையன். நீ தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப உன் பக்கத்திலேயே படுத்திருந்து உன்னை தட்டி கொடுத்து தூங்க வச்சவன் அவன். நீ வான ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தாலே அவன் ஓடி வந்து நின்று பாண்டி. அவனை போய் இப்படி பண்றியேடி. ச்சே, எனக்கே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வேதனையோட அந்த பிள்ளை இப்ப வண்டி எடுத்துட்டு போகுது தெரியுமா? இப்ப என்ன வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கும்னு நினைக்கிறியா? எங்கேயாவது பீச்லயோ இல்ல டீ கடையிலயோ உட்காந்து மனசை தேத்திக்கிட்டு இருப்பாண்டி. நீ இங்க சொல்லி அழுவுறதுக்கு நான் இருக்கேன். அந்த பையனுக்கு யாரடி இருக்கா? ஏன் இப்படி பண்ற? ஐயோ, தப்பு பண்ணிட்டேரு. அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அதையே பார்க்கணுமா? அவன் எங்கம்மா இருக்கான்? நான் உடனே பார்க்கணுமா? நான் காலில் விழுந்து கூட சாரி கேட்கிறேம்மா. ஐயோ சரி அழுவாத. எப்படியும் நீ கால் பண்ணுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான். கொஞ்சம் அந்த பிள்ளைய ஃப்ரீயா விடு. நாளைக்கு அவனை சமாதானப்படுத்திக்கலாம். சரிம்மா. இங்க பாரு, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். சும்மா நீ பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு திரிவேன்னு நினைக்காத. தப்புனா தப்பு, அவ்வளவுதான். சாரிம்மா. படுத்து தூங்கு, காலையில பாத்துக்கலாம். ஐயோ, பர்த்டே அதுவும் அதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேனே. அது என்ன மன்னிக்கவே மாட்டியாடா? ஐம் சாரிடா, ஐம் சாரி. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன். அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்துக் கொண்டு